Good morning, students. 12th Biology, page number 154, the last para. The PCR technique can also be used for amplifications of RNA, in which case it is referred to as reverse transcriptions PCR. இந்த பிசிஆர் முறைப்படி ஆர்என்ஏ மூலக்கூறுகளையும் பெருக்கமடைய செய்ய இயலும். இப்போ டிஎன்ஏ மூலக்கூறுகளை வந்து பெருக்கமடைய செய்யணும். அதே மாதிரி வந்து இந்த பிசிஆர் முறையின் மூலமாக ஆர்என்ஏ மூலக்கூறுகளையும் பெருக்கமடைய செய்ய முடியும் நம்மளால். இந்த மாதிரி ஆர்என்ஏ மூலக்கூறுகளை பெருக்கமடைய செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னது? பின்னோக்கிய படியெடுத்தல் என்று அழைக்கப்படுது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிசிஆர் RT-PCR, reverse transcriptions PCR. In this process, the RNA molecules must be converted to complementary DNA by the enzymes reverse transcriptase. இச்செயல்முறையில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்னும் நொதியை பயன்படுத்தி ஆர்என்ஏ மூலக்கூறுகள் நிரப்பு டிஎன்ஏக்களாக மாற்றப்படுகின்றன. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இந்த நொதியை என்சைம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆர்என்ஏ மூலக்கூறுகளை நிரப்பு டிஎன்ஏக்களாக மாற்றுகின்றன. ஆர்என்ஏ மூலக்கூறுகளை நிரப்பு டிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவாக மாற்றக்கூடிய வேலையை அது செய்யுது. இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் நொதி தான் இந்த வேலையை பண்ணுது. The cDNA then serves as the template for PCR. இவ்வாறு உருவான காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவானது பிசிஆருக்கு வார்ப்புரு டிஎன்ஏவாக பணிபுரிகின்றது. இவ்வாறு உருவான காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ பிசிஆருக்கு வார்ப்புரு டிஎன்ஏவாக பணிபுரிகிறது, வார்ப்புரு டிஎன்ஏவாக செயல்படுகின்றது. இது கூட ஒரு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ சர்வ்ஸ் அஸ் த டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர். பிசிஆரோட வார்ப்புருவாக அது செயல்படுது. தேங்க்யூ.